எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு தம்பதிக்கு இடையே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுவும் வந்து அவங்க 2 குடும்பத்துக்கும் தெரிஞ்சு கல்யாணமாகி ஒரு பிரச்சனையான சமயத்தில் கண்டிப்பாக பஞ்சாயத்துன்னு ஒன்று பண்ணுவாங்க. எல்லாரும் சேர்ந்து வந்து நீ இது நியாயமா, என்ன பிரச்சனை, இவன் இப்படி பண்ணான், அவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ்னால நம்ம பொண்ணோட வாழ்க்கை வந்து இப்போ பறி போயிடுது. இப்போ நம்ம பொண்ணுக்கு எப்படி இன்னொரு மாப்பிள்ளை பார்க்கறது நம்ம அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏற்கனவே வந்து தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சு, நடுவில் அந்த பிள்ளைக்கு ஏன் கல்யாணம் முடியல, அப்போ கான்ட்ராக்ட் மேரேஜ்னு வெளில சொல்ல முடியுமாங்கிற கேள்வி. இதெல்லாம் வந்து ஒரு பெண்ணை பெற்றவங்களா இந்த ஊரில் ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய சந்திராவுடைய மனசை வந்து கொஞ்சம் லைட்டாக யோசிக்க வைக்கணும், உழுக்கணும். இதுதான் சரின்லாம் கிடையாது. இப்போ தப்புனா வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, இவரே வந்து இதே விஜய் வந்து ஒரு மோசமான ஆளாக இருந்தார், விஜய் கூட அவங்க சந்தோஷமாக வாழலை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மேரேஜ் வந்து வேணான்னு சொல்லிடலாம். யாரை பற்றி ஊரில் இருக்கவன் 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்க, அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இங்கே உங்களுக்கே நிறைய குழப்பம் இருக்குது. அந்த ஆள் திருப்பி வராரு, கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணவர், நீங்கள் ஊரை விட்டு போனால் போங்கடா அப்படின்னு விட வேண்டியதானே. காசையும் கொடுத்தாச்சு, அவர் பக்கத்தில் எதுவும் இருக்கல. ஆனால் வந்து அவர் ஏன் திருப்பி வந்து பேச வரணும், எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கணும், எல்லாருக்கிட்டையும் ஏன் கெஞ்சணும், இதை கூட யோசிக்காமல் நான் பெட்டியை கட்டுறேன் அப்படின்னு போகிறது. அப்புறம் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிவிட்டு இப்போ வந்து விஜய்க்கும் காவேரிக்கும் இல்லை இனிமேல் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்கிறது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன் பொண்டாட்டி உன்னை தேடி வந்துட்டாடா அப்படின்னு பாட்டி எழுப்ப குடுன்னு விஜய் கீழே வந்து பார்த்தா சாவியை கொடுத்துட்டு போக வந்தேன், வீட்டை காலி பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க கிளம்பி போக, அப்புறம் எழுத விட்டு பார்த்து இவர் அழ அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நமக்கே எரிச்சலாக இருக்குது கேட்கறதுக்கும் யோசிக்கிறதுக்கும். சரி, ஓகே, இதில் வந்து ஏதாச்சும் ஒன்றாச்சு ஊர் உலகத்தில் நடக்கிற மாதிரியோ இல்லை வந்து நீங்கள் பிரியமானவளை இப்படிலாம் பார்த்தா கூட இந்த இடத்துல என்ன நடக்கணும், எப்படி இதை பேசி முடிவு கொண்டு போகிறாங்க அப்படின்லாம் பார்த்தா அதெல்லாம் கிடையாது. ஒரே நாள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா கிளம்பி போயிடுவாங்களாம். இவர் நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லைங்கிற சத்தமாக வாயத்தரன்னு சொல்லவே மாட்டாராமா. காவேரிக்கு தெரியும், காவேரிக்கு புரியும் அப்படின்னா வாயத்தரன்னு சொல்லி அதான் புரியலன்னு ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு நமக்கே கேட்கணும் போல இருக்குது. இந்த கதை போகிற போக்கை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறது சொல்லுங்கள். வேலண்டைன்ஸ் டே நெருங்குது, அப்படியே கீழே இருக்க ஷாப்பிங் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் சூப்பரான ஆஃபர்ஸ், ட்ரெஸ்ஸு, ஜுவல்லரியில் ஆரம்பித்து டாய்ஸ் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் இடம் பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.